ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் சொல்லரும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான மாசான 10வது வாரத்தோட 5வது நாள் இரவு வேலை ஓட் நிலவரத்தை நான் பார்க்க போகிறோம். மறந்துட்டேன், உண்மையிலே மறந்துட்டேன். கமெண்ட்ஸில் வந்து ஒரு சில பேர் கேட்கும்போது நம்மளுக்கு அச்சோ மறந்துட்டேனேன்னு சொல்லிட்டு இப்போ ஓடி வந்து இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. நிறைய பேர் நல்ல நல்ல கமெண்ட்ஸ்லாம் இன்புட்ஸ்லாம் கொடுக்குறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நல்ல ஒரு விஷயம் கொடுக்குறீங்க. தேங்க்யூ. இப்போ வந்து போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக நிறைய சம்பவங்கள் காத்துட்டு, குறிப்பாக இன்றைக்கி பேட் டே ஃபார் விஜே பார்வதின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா எல்லாருமே அந்த பொண்ணை வச்சு செஞ்சுட்டாங்க. குறிப்பாக எஃப்ஜேவோட விஷயங்களுக்கு நாளைக்கு முடிவு கட்டணும். விஜய் சேதுபதி அவர்கள் ஸ்ட்ரிக்டான ஒரு வார்னிங் கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய எதிர்பார்ப்பு. கொடுத்தா நல்லாயிருக்கும். உங்களுக்கும் என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். ஆனால் இன்னொரு விஷயம் நடக்குது. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் சொல்லுவாங்க பாருங்க. காலையில் இந்த பொண்ணு அழும்போது யாருமே வந்து எஃப்ஜேவை பற்றி தட்டி கேட்கவே இல்லை. ஆனால் யாரெல்லாம் அந்த பொண்ணு அழும்போது கலாய்ச்சாங்களோ, கனியாக இருந்தாலும் சரி, அரோரா, திவ்யா, அதுக்கப்புறம் யார், ரம்யா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் வந்துட்டு ஒரே சிரிப்பு. ஏன்னா அவங்களும் அழறாங்க. முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் சொல்கிறது செம்மையாக இருக்குல்ல. ஸோ அதை நான் இன்றைக்கி பார்த்தேன். அப்படியே நேரில் கண் கூட பார்க்கும்போது அப்பா எப்படி இருக்குது, ஒரு படம் மாதிரி இருக்கேன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா சாயங்காலத்துக்கு மேலே விஜய் பார்வதி நல்லா சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அமித்தை வந்து ஒரு பக்கம் வந்து திவ்யா போட்டு கிழிச்சிட்டு இருந்தாங்க. பாவமாகி போயிடுச்சு. வேறு வழி கிடையாது. கேப்டனாக இருந்தால், அதுவும் நல்ல கேப்டனாக இருந்தால் இப்படி தான் திட்டு வாங்கணும். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் கமருதனுக்கும் திவ்யாவுக்கும் ஒரு ஃபைட்டை பற்றி நான் விலாவரியாக போட்டிருப்பேன். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை பற்றி நான் கருத்துக்களும் சொல்லுங்கள். அதே மாதிரி நாளைக்கு யார் முதலாவதாக காப்பாற்றப்படுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? அதே மாதிரி யார் வெளியே போவாங்க? 2 பேரும் ஒருத்தராக, 2 பேரும் யார் வெளியே போகணும்னு நினைக்கிறீங்கன்றது சொல்லுங்கள். வாங்க அந்த அனாலிசிஸ் வீடியோவில் ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா பற்றி நம்மளுடைய கானா வினோத் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 1,99,370 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 30.22. என்னங்க இது 2 லட்சம் ஓட்டுங்க முழுசா? எப்படிங்க இது வரைக்கும் கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து எனக்கு தெரிஞ்சு திவாகர் வாங்கினார் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 2 லட்சம் ஓட்டு யாருமே வாங்கலை. இவர் மட்டுமே வாங்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செம்மையாக விளாட்றார். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு படம் அளப்பர் இருக்குது பாருங்கள். சத்தியமாக இவரும் இந்த கமருதனும் பண்ண அளப்பறையால் திவ்யா வந்துட்டு ஒரு சண்டை, கமருதனுக்கும் திவ்யாவுக்கும் சண்டை வந்துருச்சு. அதனால் வந்துட்டு இவங்க நிறைய வாய விட்டாங்க. திவ்யா எக்கச்சக்கமாக வாய விட்டாங்க. அதனால் கமருதனும் வந்துட்டு கொஞ்சம் இஷ்டத்துக்கு வாய விட்டார். அந்த நேரத்தில் வந்து எதுவுமே வினோத் சொல்லுன்னு சொல்லிட்டு திவ்யா வந்து அவர் மேலே பாஞ்சிட்டாங்க. இப்போ என்னன்னா வாடா சாரி கேட்க சொல்லிட்டு கூப்பிட்டு வர்றாரு கமருதனை. அந்த நேரத்தில் வந்து கமருதன் ஒரு காமெடி பண்ணவொடனே இவர் என்ன பண்ணி டக்குன்னு சிரிப்பு வந்துருச்சு. திவ்யா வந்துட்டு வினோத் அப்படி ஒரு பார்த்து ஒரு முறை முடிச்சாங்க. நீங்களும் சிரிக்கிறீங்க அப்படின்னு. அதோட பாவம் இதை அரோரா யூஸ் பண்ணிட்டு டக்குன்னு சகுனி வேலை பார்த்துட்டாங்க. பிடிச்சி ரைடு விட்டார். என்ன நினச்சிருக்கேன், சிரிச்சலை நீயே சிரிச்சலை, இப்போ எதுக்கு இந்த பொண்ணு முன்னாடி வந்து என்னை வந்து இது பண்ணுறான், முடிஞ்சா கமருதன் சண்டை போடுன்ட்டார். செம்ம சிரிப்பாக இருந்துச்சு. ஸோ யாரெல்லாம் பார்த்து சிரிச்சிங்கன்றதை சொல்லுங்கள், ரசிச்சிங்கன்றதை சொல்லுங்கள். 2வது பிளேஸில் யாருக்கா பற்றி நம்மளுடைய சபரி இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 1,17,548 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 17.82. சபரியை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த வார டாஸ்க்கை அழகாக யூஸ் பண்ணியிருந்தால் இவர் தாங்க டாப்பு. ஏன்னா இவரை மாதிரி வந்துட்டு இடக்கு முடக்காக பேசுகிறதுக்கு யாருக்குமே இங்கே வந்துட்டு திறமை கிடையாது. அந்தளவுக்கு பேசுவார். ஆனால் அந்த இடக்கு முடக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் எல்லை மீறி போயிடுச்சோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்து விஜய் பார்வதிக்கு கமருதனுக்கு அகைன்ஸ்டாக நின்று வக்கீலாக இருக்கிற இவர், நீங்கள் ஏன் வந்துட்டு இவங்க எல்லாரையும் பழி வாங்கிறதுக்காக மைக்கு மறைச்சி பேசியிருக்கக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கக்கூடாதுன்னு கேட்குறாரு. இன்னும் இது பைத்தியக்காரத்தனமான கொஸ்டினாக இருக்குது. அந்த மாதிரி அதாவது இதெல்லாம் கட் பண்ணுவாங்கன்னு முதல் பிக் பாஸ் பண்ணுவார்னு தெரிஞ்சால் தானே அவங்க பண்ணுவாங்க. அதை வந்துட்டு எடுத்து வைக்கிறேன் அப்படின்றது. நாங்கள் இங்கேருந்து பார்த்து என்னத்தை சொல்கிறது. சபரி உண்மையிலே திறமையான ஒரு போட்டியாளருங்க. எனக்கு இப்போ கஷ்டமாக இருக்குது. ஐயோ எப்படி ஒரு போட்டியாளர் இப்படி வந்து டம்மி பீஸ் மாதிரி ஆகிட்டாரு 10ஓட 11. என்னத்தை சொல்கிறதுன்னு ஒன்றுமே புரியலைங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. யாரெல்லாம் என்ன மாதிரியே வந்து சபரியை நிலைமையை பார்த்து வருத்தப்படுறீங்க தயவு செஞ்சு சொல்லுங்கள். ஒரு கூட்டத்தை அமைச்சிக்கிட்டு இவர் நடுவில் வந்துட்டு ஒரு கூட்டு கிளியாக அப்படியே, அதுவும் இந்த பாட்டு பாடும்போது சும்மா பாடுறதில்லை, சாப்பாடு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி விட்டுட்டுருக்காரு. கனிக்கு கொஞ்சம், எஃப்ஜேக்கு கொஞ்சம், விக்ரமுக்கு கொஞ்சம், ரம்யாவுக்கு கொஞ்சம். ஏங்க இப்படி பண்ணுறீங்க ஏங்க? சரி, 3வது பேஸ் பார்த்தீங்கன்னா கமருதன் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 1,877 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15.29. இவருக்கு சுக்கரம் உச்சில் 7.5 நாட்டு சனி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா கம்முன்னு உட்காந்து எல்லாருமே ஜெயிலை சுற்றி பேசிகிட்டு இருந்தாங்க நம்ம ரம்யாவை பற்றி. அப்போ திடீர்னு வயல் கார்டு என்ட்ரி வந்தால் என்ன பண்ணுறது? வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்தவங்க வந்து திடீர்னு கேப்டன் ஆகிட்டு திவ்யா மாதிரி நம்மளை டார்ச்சர் பண்ணாமல் தான் சரி, அவ்வளோதான். சொன்ன அடுத்த நிமிஷம் பார்த்தா ட்விஸ்ட்டு
திவ்யா நின்றுட்டுருக்காங்க. உடனே சாண்டா தட்டி விட்டு, ஏய் திவ்யா, ஐயோ இனி பத்திரகாளியாக மாடுவாங்கன்னு சொல்லிட்டு இப்படி பார்த்தாரு. நீங்கள் எப்படி என் பேச்சு பேசலாம், நீங்கள் எப்படி என் பேச்சு பேசலாம், நீங்கள் எப்படி இதே மாறி மாறி கேட்குறாங்க. இல்லைங்க ஏதோ இதில் சொல்லிட்டேங்க. அது எப்படி தைரியம் இருந்துச்சு நேரில் பேச, தைரியம் இல்லை, தேவையெல்லாம் பேசாதீங்க. உங்களை மாதிரியா மைக்கை மறைச்சிட்டு நான் பேசினேன்னா, உங்களை மாதிரி நான் அசிங்கமாக கேவலமாக பண்ணேன்னா, அப்படி இப்படி என்னென்னமோ பேசுகிறாங்க. எதுக்குங்க அப்படி பேசுன்னு சொல்லிட்டு இவரு கொஞ்சம் போடின்ட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, வேணும்ட்டு வாலண்டராக போய்ட்டு ஆப்போசிட்டில் போய் உட்காந்தாங்க அந்த பீன் பேக்கில். திரும்ப இவர் சொல்கிறாரு, திரும்ப அங்கேருந்து பேசுகிறாங்க. இவர் ஏதோ ஒன்று சொல்ல வர்றாரு. மேலே பார்த்தாங்க, மேலே பார்க்காதீங்க காக்கா ஆகி போயிட போதுன்ட்டார். என்னை பார்த்தா ஆய் அப்படின்ட்டு வந்துட்டு ஒரே டென்ஷன் பண்ணி, இதில் நடுவில் வேறு வந்துட்டு அவங்க சாரி கேட்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கானாவனத்தை இவரை கூட்டின்னு வந்து உட்கார வைக்கிறாரு. இவர் ஒன்றும் இல்லை சாரின்னு சொல்ல வந்தால், உங்கள் சாரி யாருக்கு வேணும் விட்டாங்க. அம்மா ஏமாடி பண்ணுற சாரி தானே கேட்க வந்தேன், நீங்கள் இப்படி போய் இப்படி வரீங்கன்னு வந்து ஆப்போசிட்டில் கானாவனை சிரித்தவொடனே இப்படி பார்த்தேன். இவருக்கு சிரிப்பு வந்து ஓட்டார். அச்சோ நான் மாட்டேன்னா அவ்வளோதான், திவ்யா நம்மளை அவ்வளோதான் ஒரு மாதிரி ஆக்கிடுவாங்கன்னு ஓட்டார். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, 4வது ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 88,267 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 13.38. சாண்ட்ரா இன்றைக்கி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா திவ்யா அந்த அளவுக்கு ஒரு வேலையை பண்ணிட்டாங்க. சாண்ட்ராவே அவங்களுடைய கணவர் வந்துட்டு பிரஜன் இந்த வாரம், அதாவது போன வாரம் வெளியே போயிட்டான்ற ஒரு வருத்தத்தில் இருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும். டெய்லியும் காலையில் வந்து அந்த கேமராவை பார்த்து வருத்தப்படுற விஷயங்கள் எல்லாமே தெரியும். ரொம்ப அதனாலே வீக்காக இருப்பாங்க. ஏன்னா வருத்தப்பட்ட வீக்காக தானே செய்வாங்க. அதையே ஒரு காரணமாக வச்சு நண்பின்னு சொல்லி இது வரைக்கும் ஏமாற்றிய திவ்யா வந்துட்டு ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் அவங்களுக்கு அதே காரணத்தை சொன்னால் எப்படி இருக்கும்? இவ்வளோ நாளாக பிரிஸ்காக இருப்பாங்க, இந்த வாரம் ரொம்ப வீக்காக இருக்காங்க. என்ன அது, இதெல்லாம் ஒரு காரணமா? மனிதாபிமானம் வேண்டாமா அப்படின்னு நான் சொல்ல, சாண்ட்ரா சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாங்க. ரொம்ப எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வேல்யூ கொடுக்கணும்னு திவ்யா சொன்னாங்க. கடைசியில் இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கே வேல்யூ கொடுக்கலையே, என்ன திவ்யா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. 5வது ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 60,008 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.1. தயவுசெய்து எஃப்ஜேக்கு ஒரு கடிவாளத்தை போடுங்க மிஸ்டர் விஜய் சேதுபதி அவர்களேன்றது தான் நம்மளோட கோரிக்கை. ஏன்னா இஷ்டத்துக்கு பேசுகிறார். அதுவும் குறிப்பாக விஜய் பார்வதி வந்து இன்றைக்கி ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க, என்னோடய பர்சனல் லைஃப்பை பற்றி பேசிட்டேன், என்னோடய ஃபேமிலி பற்றி பேசிட்டேன், இன்னும் என்னெல்லாம் பேச போகிறேன், எழுதி கொடு பேசுகிறான்றாரு. எழுதி கூடா என்ன அதுன்னு அந்த பொண்ணு ஃபீல் பண்ணி, ஏன்டா என் ஃபேமிலி பற்றி பேசுனா அப்படி தான் பேசுவோம் டான்ஸ் ஆடுறாரு. புரியல. விக்ரம வந்து விக்ரம் சொன்னது எப்போது இந்த மாதிரி பண்ணதை நான் இப்போ எஃப்ஜேக்கு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, கொடுமையாக இருக்குது. இதையும் ஒரு சில பேரில் எஃப்ஜே வந்துட்டு விஜய் பார்த்து அடித்து ஓட விட்டாராம். என்ன இது இந்த அளவுக்கு வந்துட்டு மனிதாபிமானமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. 6வது ப்ளேஸ் பார்த்துட்டு வியானா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 51,239 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.77. வியானாக்காகவே குறிப்பாக பிக் பாஸ் வந்து கூப்பிட்டு கானவனத்தை கலைச்சார். ஜட்ஜுன்னா என்னென்னு தெரியுமா? ஏன் ஜட்ஜை விட்டுட்டு வெளியே போகிறாங்க? ஏன்னா இன்றைக்கி ஜட்ஜாக வந்து வியானா இருந்து அக்கப்போர் பண்ணது பார்த்தீங்கன்னா அமிதா ரொம்ப அநியாயத்தை டார்ச்சர் பண்ணிட்டாங்க. உட்காருங்க, ஏங்க நிற்கிறீங்க அப்படின்றாங்க. ஏம்மா நான் வந்து வக்கீல்மா வாதாடணும். அது ஓகேங்க, செல்லாத கேஸுன்றீங்க. செல்லாத கேஸில் எதுக்குங்க எடுத்து வந்தேம்மா? அந்த கேஸை எடுத்து வந்தது நான் இல்லை, இந்த பக்கத்துக்காரங்க. ஓ அப்படியா, சரி பேசுங்க. நிறைய மொக்கையை வாங்குறாங்க, தேவையில்லாமல் பேசுகிறாங்க. யாருக்கா அவங்க பேசுகிறது இரிட்டேட்டாக இருந்துச்சுன்றதை சொல்லுங்கள். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரம்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 42,323 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.42. ஸோ ரம்யா இது வரைக்கும் லாஸ்ட்டாக இருந்தாலும் குயின் மாதிரி வந்து இது வரைக்கும் இருக்காங்க. நிறைய பேர் இதனாலே என்ன சொல்கிறாங்க, என்னடா விஜய் பார்வதி கமருதினு விக்ரம் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க, கானா வினோத் சபரின்னு. பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் வினர் ரம்யா தான்டா அப்படின்னு ஒரு கும்பல் வந்து கிளப்பிட்டு இருக்கு. ரம்யா வாழ்க ரம்யா வாழ்கன்னு. அடா பாவிகளா, என்னையா நடக்குது மாதிரி இருந்துச்சு. சரி, இவங்க எல்லோரும் மொத்தமாக அவங்க ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6,59,632 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ நாளைக்கு சம்பவம் காத்துட்ருக்கு கண்டிப்பாக. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். யார் வெளியே போங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் யார் வெளியே போங்கன்னு நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.